கர்த்தருடைய இனியமானவர்களே, நம்ம ஜேடிகே சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ இந்த நாள் நம்ம கர்த்தர் நமக்கு இனிமையாக அமைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல எப்படி அன்பு செலுத்தணும், நிறைய இடத்துல எப்படி நம்ம கருணையை காண்பிக்கணும், எப்படி வலிமையாக இருக்கணும், எந்த இடத்துல துணிச்சலாக செயல்படணுன்றதை பற்றி தான் நம்ம தியானிக்க வந்திருக்கோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு கண்களை மூடி ஜெபத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வேதத்தில் கர்த்தருக்கு பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேதத்தின் சங்கீதம் 1:2 அப்படி சொல்லியிருக்காங்க. ஏசப்பா, நான் உங்களோட வேதத்தில் தியானமாக இருந்து உங்களுக்காக நிறைய காரியத்தில் அன்போடு கருணையோடு எங்களை சூழ்ந்திருக்கிறவங்கிட்ட நடந்துக்கூடிய தயவை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. நீங்களே எங்களை வழிநடத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு கிருபையான நாளாக அமைக்கக்கூடிய நாளை கொடுங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்று நம்ம தியானிக்க வந்த பாடுகள் என்னென்னா, சிலுவை பாடுகளில் 6வது. அதில் வெரோனிகா என்ற பெண்மணி நம்மளோட ஏசப்பாவின் முகத்தில் உள்ள இரத்தங்கள் அண்ட் காயங்கள் நிறைந்த பகுதியை தன் துணியால் துடைக்கிறாள். ஸோ இந்த பகுதியை பற்றி நம்ம வேதத்தில் நிறைய கொடுக்காட்டினாலும் அவள் செய்த சிறிய காரியம் ஒரு பெரிய வரலாறாக மாறியது. ஸோ நம்ம அதை பற்றி இன்றைக்கி தியானிக்க வந்துள்ளோம். இந்த நற்செயல் இன்னும் புனித பேதுரு சபை, சென்ட் பீட்டர் பெசிலிக்கா என்ற சர்ச் வெட்டிக்கன் சிட்டியில் இன்னும் பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லிடுறாங்கன்னா வெரோனிகா வேல்ஸ் என்று பாதுகாப்பாக இந்த துணியை வைத்திருக்கிறார்கள் அங்கே. ஸோ இவங்களை பற்றி நம்ம நிறைய சொல்லணும்னா, இவங்க இயேசுவின் மறைமுகமான சீசி. இவங்களை பற்றி நிறைய தெரியாவிட்டாலும் அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு வலிமை இல்லை, எந்த பலனும் இல்லை. ஆனால் ஏசப்பா என்ற ஒருவருக்காக முன்னே அவங்க செய்த ஒரு கருணை மிகுந்த தைரிய மிகுந்த செயல் தான் இந்த வரலாற்றில் முன்னாடியாக எல்லாரும் வேத பாடல்களாக பேசப்படுகின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது என்னென்னா, இதோட தலைப்பு நான் எதில் வச்சு ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு துணி, ஒரு மாற்றம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வரலாற்றையே அது மாற்றுகின்றது. ஸோ ஒரு சிலுவை வைத்துக்கொண்டு ஒரு பாதையில் ஒரு கடினமான கற்களோடு ஒரு சிலுவை பாடை சுமந்து கொண்டு நம் ஏசப்பா கொல்கத்தா மலையில் நடந்து செல்கிறார். அவள் நடக்கும்போது அத்தனை வழிகள், அத்தனை வேதனைகள், அவ்வளோ கண்ணீர்கள், கஷ்டங்களோடு, ஒரு பாரத்தோடு, நமக்காக யாராவது ஒரு கொஞ்ச நேரம் நம்மளை தாங்குவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் ஏசப்பாக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் யாருமே அவரோட இல்லை. அவர் தனிமையாக அந்த கடின பாதையில் நடந்து போகும்போது சூழ்ந்திருக்கிற மக்களும் அவரை இகழ்கிறாங்க. பாவி, கொலைபாதகன் என்று கல்லால் அடிக்கிறாங்க. அவ்வளோ வேதனைகளின் மனத்தில் தாங்கி கொண்டு நம்ம ஏசப்பா நடந்து முன்னே நோக்கி செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது ஒரு பெண்மணி, அவள்கிட்ட ஒரு வலிமை கிடையாது, அவகிட்ட ஒரு பொன் கிடையாது, எதுவுமே இல்லாமையும் அவள் முன்னே வருகிறாள். முன்னே தன்னோட கைகள் இருந்த துணியை கொண்டு ஏசப்பாவின் முகத்தில் உள்ள காயங்கள், இரத்தங்கள் அனைத்தையும் துடைக்கிறாள். ஸோ அந்த நிமிடம் ஏசப்பாவுக்கு ஒரு அமைதி. நமக்காக ஒரு பெண்மணி முன்னே எனக்காக ஒரு என்னோட பாரத்தை சிறு சமயம் சுமக்கிறாள். இது ஒரு பெரிய வரலாற்றில் இன்னும் வெரோனிகான்ற ஒரு பேரை கேட்டாலே அது ஒரு கருணை, ஒரு தைரியமிக்க பெண், யாரும் வராத நேரத்தில் கர்த்தருக்காக உதவியல் என்று ஒரு பேர் இன்னும் நம்ம இருக்குது. ஸோ இந்த பகுதியை நான் உங்களுக்கு எப்படின்னா 5ஆக பிரித்து உங்களுக்கு இந்நேரத்தில் நான் பேச வந்திருக்கேன். முதல் பகுதி என்னென்னா, வெரோனிகா ஒரு தைரியமான பெண். இந்த தைரியம்ன்றது எல்லா இடத்துலையும் நமக்கு கண்டிப்பாக வரணும். தைரியன்றது சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் காண்பிக்கிறது கிடையாது. யாரும் செய்யாத இடத்துல நம்ம ஒருவருக்காக நம்ம தைரியமாக முன்னே அன்பு செலுத்துகிறோமா, அதுதான் ஒரு தைரியத்தோட முக்கியம். ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ பார்க்குற டைம் நம்ம பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாருமே வராத இடத்துல தான் துணிச்சலாக முன்னாடி நம்ம பண்ணுறது தான் ஒரு பெரிய தைரியம். ஸோ நம்ம ஏசாயா 41:10 நம்ம பார்த்தோன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை
பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸோ இந்த வசனத்தின் அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யும் போதும் நம்ம ஏசப்பாவை நினச்சிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னா, நான் உன்னோட துணையாக இருக்கிறேன், எப்பயுமே நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை மூடி என்னோட கைகளில் கொண்டு தாங்குவேன்ற மாதிரி ஏசப்பா நமக்கு ஒரு அருமையான வசனம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இப்போ பெண்மணிகள் எல்லாருமே எப்படின்னா, ஒரு குற்றவாளி, ஒரு கொலைபாதகர்கள் என்று சொல்லிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நெருங்கவே ஒரு தடை உண்டு. அதன் பிரகாரம் அவங்க பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க. ஸோ அத்தனை ஆண்கள் சுற்றி ஏசப்பா பார்க்குறாங்க. ஏசப்பா இவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்கன்னு தெரியும். குஷ்டரோகியை குணப்படுத்தியிருக்காரு, கண் தெரியாதவங்களுக்கு கண் தெரிய வச்சுருக்காரு. ஸோ எத்தனையோ நன்மை காரியங்களை ஏசப்பா செய்திருந்தாலும் அந்த ஆண்கள் யாருமே அந்த இடத்துல முன் வரலை. இவ்வளோ கஷ்டப்படுறாரே நம்ம ஏசப்பா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவருக்காக பண்ணணும், அப்படி எதுவுமே அவங்க நினைக்கல. அவங்க அப்படியே ஏசப்பா கஷ்டப்படுறது எல்லாமே தூரமாக இருந்து பார்க்குறாங்க தவிர யாருமே அந்த இடத்துல முன்னாடி வரல. ஆனால் இந்த வெரோனிகா இந்த பெண்மணி முன்னே வராங்க. இந்த ரோமர் போச்சேவைகளை பொறுத்த அளவுக்கு அவங்க பார்ப்பதற்கு விகோரமாக அரக்கன்கள் மாதிரி நல்ல உயர்ந்த ஒரு உடம்போடு இருப்பார்கள். அவர்கள் யாரை அடிக்கலாம், யாரை துன்புறுத்தலாம்ன்றத ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. ஆனால் இந்த வெரோனிகான்ற பெண்மணி எதையும் கவலைப்படாமல் நம்ம கர்த்தர் அங்கே வேதனைப்படுகிறார். அந்த வேதனையை நாம் ஒரு சிறு மணி நேரமாவது கொஞ்ச நேரமாவது நம்ம அவருக்காக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு கருணையோட, ஒரு தயவோட, ஒரு பயம் இல்லாமல் அவன் முன்னாடி கர்த்தருக்காக அந்த முகத்தை தன்னோட துணியால் துடைக்கிறாள். அந்த நிமிடம் ஏசப்பா கொஞ்சம் ஒரு ஆறுதல், யாரோ ஒரு பெண்மணி எனக்கு துடைக்கிறாங்க, என்னோட கொஞ்சம் என் மன கஷ்டத்தை தாங்குறாங்க. அப்போது அந்த டைம் இதிலேருந்து என்ன நம்ம தெரிய வருதுன்னா, நம்ம ஏசப்பா எப்பயுமே எல்லாரும் பார்க்குறாங்களா, எல்லாரும் வராங்களா அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டார். அவர் எப்பயுமே யாரும் இல்லாத சமயத்தில் நமக்காக முழு இருதயத்தோட யாராவது நமக்காக ஊழியம் செய்ய மாட்டாங்களா, நமக்காக நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்களா. நம்ம நிறைய ஃபாஸ்டர்ஸ் பற்றி குறை சொல்கிறோம், ஆனால் நம்மளால் போய் ஊழியம் பண்ண முடியல. அப்போ பண்ணுறவங்களையாவது அட்லீஸ்ட் நம்ம பார்த்துட்டு விட்டுறணும். பிகாஸ் ஏசப்பான்றவர் நமக்கு நிறைய ஒரு நன்மைகள் பண்ணியிருக்காரு. அந்த நன்மைகள் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் அதுக்கு ஏற்ற நன்மைகளை நம்ம ருசித்த நன்மைகளை நம்ம அவருக்காக ஒரு 4-5 பேர், நம்மளால் முடிஞ்ச ஒரு 4-5 பேருக்கு இவன் ஏசப்பாவை பற்றி சொல்லும் போது அதை நம்ம ஏசப்பாவுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு காணிக்கை. நம்ம காணிக்கை கொடுக்கறனால மாத்திரமல்ல, கர்த்தரை பற்றி ஒரு 5 பேருக்கு, நம்ம 5 பேருக்கோ ஒரு 6 பேருக்கோ நம்மளால் கர்த்தருக்குள்ளே வராங்களா, நம்ம ஒரு பயப்படாமல் நிறைய பேருக்கு நம்மளோட சுவிசேஷத்தை சொல்லணும். ஸோ இது என்னென்னா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய் அப்படின்ற ஒரு வாக்கியம் உண்டு. அது எப்படின்னா, ஏசப்பா நமக்காக எல்லாமே பண்ணிட்டாரு, ஆனால் நம்ம அவருக்காக எதுவுமே பண்ணலை. அதுதான் உண்மை. ஸோ இதில் வெரோனிகான்ற பெண்மணி என்ன பண்ணுறாங்க, எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன், அது ஏசப்பா அவங்கள நல்லா கேள்விப்பட்டிருக்காங்க. இவ்வளோ நன்மைகள் செய்தவர், பெரிய தேவன், அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, நம்ம அவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பயப்படாமல் முன்னாடி வராங்க. பயப்படாமல் முன்னாடி அவங்க கர்த்தருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துணியை எடுத்து அவங்க ஃபேஸில் துடைக்கிறாங்க. துடைக்கும் போது அவரோட கஷ்டத்தை அவங்களும் ஏற்கிறார்கள். ஸோ இதை தான் ஏசப்பா உன்னோட சிலுவையை நீங்கள் சுமக்கணும். ஒருத்தர் நம்மளோட சிலுவையை சுமக்கினா தான் நம்ம தன்னோட சிலுவையை சுமக்கினா தான் ஏசப்பா கிட்ட போக முடியும். நம்ம சிலுவையை சுமக்க நம்ம ஒவ்வொரு விஷயம் தயங்கும் போது கர்த்தரும் நமக்கு அற்புதங்களை வெளிப்படுத்த தயங்குவார். இதனால தான் அந்த வெரோனிகா ஒரு பெண்மணியை பற்றி நம்ம சொன்னாலே வீரம்ன்றது அவங்களுக்கு பெருமை மிக்கது. பிகாஸ் ஒரு ஆண்கள் யாரும் வராத இடத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும், கற்களும் பழிபாதங்களும் அத்தனை சொன்னாலும் அந்த பெண்மணி முன்னாடி ஏசப்பாக்காக தன்னோட தியாகமான விஷயத்தை பண்ணுறா. இதுதான் நம்ம முதல் பகுதி. 2வது பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பற்றி நான் சொல்கிறேன். உன்னில் அன்பு கூறுவது போல மற்றவர்களுக்கும் அன்பு செலுத்துங்கள். இந்த ஒரே வார்த்தையில்
அத்தனை நியாயப்பிரகாரங்களும் அடங்கும். ஸோ அனைத்தும் நீங்கள் எப்படி வந்து உங்ககிட்ட அன்பு, நான் நல்லா இருக்கேன், நான் பார்க்க அழகாக இருக்கேன், எல்லாமே நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் அன்பு செலுத்துறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் மற்றவங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோலாம் தேவைகள் இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களோட கண்ணீரை நீங்கள் துடைக்கும் போது, மற்றவங்களோட வேதனைகளை வந்து நீங்கள் துடைக்கும் போதும் அனைத்து விதமான வேதங்களும் இதுக்குள்ளே அடங்குன்ற மாதிரி ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மத்தேயு 25:40 நீ அந்த எளியவர்களுக்கு செய்ததை எனக்கு செய்ததாகவே நான் எண்ணுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்கள நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அது ஏசப்பாவுக்கே பண்ண மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் கர்த்தர் நம்மை எப்பயுமே வந்து இரக்கமாக இருக்கணும், மற்றவங்களை காணும் போது இரக்கமாக நடத்தணும். என்ன இரக்கமாக நடத்தணும் என்றால் நம்ம வந்து அன்பாக பேசணும். ஒருத்தங்க வேதனையான நிலைமையில் இருக்கும் போதும் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கணும். நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை கூட அவங்களோட உயிரை கூட காக்கிறதுக்கு எவ்வளோ உதவி செய்யும். நம்ம சொல்கிற வார்த்தைகள் வந்து புண்படுத்தாமல் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் போதும் அன்பாக செய்ய வந்து நம்ம பழகணும், முதல் காரியம். ஸோ இதில் வந்து வெரோனிகான்றவள் வந்து எதுக்கு வந்து அன்பு மிக்கவள்ன்றா, நான் வந்து இந்த தலைப்பை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். இவங்க வந்து இயேசுவின் மறைமுக சீஷி. ஸோ ஏசப்பாவுக்கு வந்து 12 சீசர்கள் வந்து இருந்தாங்க. அந்த 12 சீசர்களும் இந்த சிலுவை பாடு வரும்போது கர்த்தரோட யாருமே இல்லை. அதில் ஒரு சீஷர் வந்து கர்த்தரை வந்து காட்டி கொடுத்தாங்க. இன்னொரு சீஷர் வந்து பேதுருன்றவர் வந்து கர்த்தரை 3 தடவை வந்து மறுதளித்தார். ஆனால் யாருமே இந்த மிச்சம் இருக்கிற 10 பேரும் ஏசப்பாவோட சிலுவை பாடுகிட்ட வரவே இல்லை. ஆனால் யாரும் தெரியாத இந்த மறைமுக சீஷி வந்து கர்த்தருக்காக, ஏசப்பாவுக்காக முன்னாடி வந்து அன்பு மிக்கவளாக வந்து தன்னோட துணியை வைத்து கர்த்தருக்கு அந்த இரத்தத்தையும் காயங்களையும் துடைக்கிறாள். அப்போது யார் தன்னோட கூட இருக்கிறவங்க யாருமே இல்லை. யாரும் இல்லாத அறியாத ஒரு புது நபரான வெரோனிகா வந்து அங்கே முன்னே வந்து தன்னோட அன்பை செலுத்துறா. அதே மாதிரி தான் அன்புன்றது வந்து கர்த்தருக்கு ஒரு ஏற்ற ஒரு கனி. நம்ம 9 கனியில் அன்புன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நம்மளும் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் ஒரு வேதனை நிறைந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதலாகவும் நம்ம இருக்கணும். ஸோ ஏழைங்களுக்கு தேவையான பசி உணவு, அவங்களுக்கு பசியாக இருக்கும் போது அவங்களுக்கு உணவு அளிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஏசப்பா வந்து மேலேருந்து நம்மளுக்காக வந்து பார்க்குறாங்க. என்னோட மகன், நான் அவனுக்கு எல்லாம் தருகிறேன். ஆனால் அவன் வந்து கஷ்டப்படுறவங்க யாருக்காவது வந்து செய்கிறானா, அவன் ஏற்ற உகந்த கனிகளை மற்றவங்களுக்கு தரானா, அன்பை கொடுக்குறானா. ஸோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மனசில் அந்த அன்பு இருந்தால் அந்த வேதனை, அந்த வஞ்சங்கள் அனைத்தும் வந்து நம்ம விட்டு போயிடும். ஸோ நம்ம இயேசுவின் முகம் வந்து அந்த துணிக்கையில் படும்போது அவளோட கருணை, அந்த கருணை வந்து அதில் நல்லா தெரியும். ஏன்னா யாரும் வராத சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்து முன்னாடி வந்து அனைத்தும் வந்து கர்த்தர் மாத்திரம் போதும், என் ஏசப்பாவுக்காக இது மாத்திரம் நான் கொஞ்ச நேரம் அந்த சுமையை சுமக்கிறேன் என்று கருணையாக முன் வந்தவள் தான் நம்முடைய வெரோனிகா. ஸோ அதனால் அந்த செயலின் முக்கியத்துவம் என்னென்னா, இயேசுவின் துன்ப நிலையில் அந்த வெரோனிகா என்ற பெண்மணி முன்னாடி வந்து ஏசப்பாவோட துன்பத்தை வந்து அவங்க ஏற்கிறாங்க. ஸோ யாருமே சீஷர்களோ அவரை சூழ்ந்திருக்கிறவர்களோ அவர் சொந்தக்காரர்களோ யாருமே வரவில்லை. யாரும் அறியாத ஒரு பெண்மணி முன்னாடி வந்து கர்த்தருக்காக தன்னோட அன்பை காமிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த வெரோனிகா என்ற பெண்மணியை குறித்து நம்ம தியானிக்கும் போது இந்த 2 விஷயங்கள் நம்ம மெயினாக வந்து தெரிய வேண்டியது. முதல்ல வந்து அவங்களோட வீரம், 2வது வந்து அவங்களோட கருணை. ஸோ நம்ம பொண்ணாக நம்ம நிறைய விஷயத்தில் லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை தாண்டி வந்திருக்கோம், நிறைய கஷ்டங்கள் நம்ம தாண்டி இருக்கோம். ஸோ நிறைய இடத்துல நம்ம வீரமாக இருக்கணும். நிறைய செயலில் அதுக்கு வீரமாக நம்ம கர்த்தருக்கு பயப்பட்ட வீரமாக இருக்கணும். சும்மா எல்லா இடத்துலையும் வீரம் காமிக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தரோட பயப்படுதலுக்கு அடங்கி நம்ம தேவையான இடத்துல நன்மையை விதைக்கிற அந்த வீரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். செகண்ட் வந்து அன்பு.
ஸோ ஒரு ஒரு குடும்பத்தையே வந்து தாங்கி நிறுத்துறது ஒரு பெண் தான். ஸோ அந்த பெண்ணுக்கிட்ட அன்புன்றது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத இடத்துல கோவப்படுறது, தேவையில்லாத இடத்துல வந்து எரிச்சல் அடையிறது, அதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்தோன்னா நம்மளால் வந்து ஒரு 4-5 பேர் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்களே, நம்மளோட கணவராக இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்ம அம்மா வந்து என்னதான் வந்து கோவப்படவே மாட்டேங்கிறாங்க, நம்ம என்னதான் பண்ணாலும் கோவப்படவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் என்ன ஆவாங்க, கர்த்தருக்குள்ளே வருவாங்க. ஸோ இவங்க ஏசப்பா கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, ஜெபத்தில் உண்மையாக இருக்காங்க, அதுதான் என் மனைவிக்கு வந்து கோவமே வரமாட்டேக்கி, எங்கள் அம்மாவுக்கு வந்து கோவமே வரமாட்டேக்கி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2 விஷயங்களும் வந்து நம்ம வெரோனிகா கிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு மெயினான விஷயம் வந்து என்னென்னா வீரமும் அன்பும். ஸோ நம்ம 3வது பகுதியில் வந்து நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெரோனிகா இருக்கிறாங்களா, நம்ம வாழ்க்கையில் வெரோனிகா இருக்கிறாங்களா, இன்னொன்று வந்து நம்ம ஒரு வெரோனிகாவாக இருக்கிறோமா. இதான் 2 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் வெரோனிகா இருக்கிறானா நம்ம வந்து என்ன சொல்லலாம், நம்மளாம் ஒரு நாள் ஒருவருக்கு ஒருவர் வந்து நம்ம உதவி பண்ணணும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க சரிங்களா, ஒருத்தங்க வந்து வேதனையில் இருக்கிறாங்க, அப்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு வெரோனிகாவாக முன்னின்று சென்று அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தேவைகளை மட்டும் ஒரு செய்யணும். ஒரு ஆறுதலான வார்த்தை நீங்கள் கொடுத்தா கூட அந்த இடத்துல அந்த மனுஷருக்கு நீங்கள் வந்து வெரோனிகாவாக இருப்பீர்கள். அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய துன்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் எதையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், அந்த சமயத்தில் நம்மளோட உற்றார் உறவினர் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வெரோனிகாவாக இருந்தீங்கன்னா கர்த்தர் வந்து நமக்கு ஒரு வெரோனிகாவை எங்கிருந்தாலும் அனுப்புவார். நம்மளோட கஷ்டத்தை கொஞ்ச நேரம் சுமக்க, கொஞ்ச நேரம் அதை வந்து ஷேர் பண்ணிக்க, கொஞ்ச நேரம் அதுலேருந்து ஆறுதல் அடைய, அதை வந்து முழுமையாக வந்து அதை வந்து நம்ம கஷ்டத்துலேருந்து வெளிவடவும் ஒரு வெரோனிகாவை கர்த்தர் வந்து நமக்காக அனுப்புவார். ஸோ அதனால் என்ன, இந்த இதுலேருந்து நம் வாழ்க்கையில் வெரோனிகாவாக இருக்கிறோமா அப்படின்னா முதல்ல நம்மளும் மற்றவங்களுக்காக ஒரு வெரோனிகாவாக இருக்கணும். அப்போது கர்த்தர் வந்து நமக்காக ஒரு வெரோனிகாவை கண்டிப்பாக அனுப்புவார். ஸோ நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அதற்கு ராஜா பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போனா ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு கஷ்டப்படுறவங்க இல்லை ஒரு சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவியை செலுத்தும் போது அதை நீங்கள் ஏசப்பாவுக்கே செலுத்துகிற மாதிரி. ஸோ நம்ம அந்த ஈஸ்டர் தினத்தை நம்ம முன்னிட்டு நம்ம வந்து புது ஆடைகள் வந்து உடுக்கிறோம், நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம பசங்களுக்கு நம்மளோட கணவருக்கு நம்ம அனைவரும் வந்து நல்ல கோயில் போகிறோம், காணிக்கை பண்ணுறோம், அதெல்லாம் சரி. ஆனால் நம்மளை மாதிரி நிறைய மக்கள் வந்து ஒரு போடுறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லாமல், சாப்பிட்றதுக்கு உணவு கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் கர்த்தர் வந்து நம்மளை அந்த நிலைமையில் வைக்கல. ஆனால் நம்ம இந்த ஈஸ்டரில் என்ன செய்யணும்னா, அவங்களுக்காக நம்ம ஒரு வெரோனிகாவாக சென்று அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான உணவு கொடுங்க, தேவையான ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க. அவங்களோட மகிழ்ச்சியை நம்ம காணும்போது, முகமுகமாய் காணும்போது, இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு வெரோனிகாவாக மாறுறீங்க. ஸோ அது வந்து கர்த்தர் வந்து ரொம்ப ஏற்கிறார். கர்த்தருக்கு வந்து அன்பு செலுத்துறதும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கர்த்தர் வந்து எப்பயுமே தன்னோட வழியில் யாராவது வாங்க, என்னோட சீஷராகவும் வாங்கன்றதுக்கு கர்த்தருக்காக சொல்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. நம்ம செய்கிற காரியங்களை வைத்து அவங்க வந்து கர்த்தருக்குள்ளே வருவாங்க. நம்ம ஒரு சின்ன காரியம் வந்து நம்ம வந்து அன்பு மிக்கதாகவும் ஒரு நேசம் மிக்கதாகவும் ஒரு தேவையானவர்களை சந்திக்கிறவர்களாகவும் நாம் இருக்கும்போது நம் வாழ்க்கையில் நாமுமே ஒரு வெரோனிகாவாக மாறுகிறோம். இதே மாதிரி நம்மளோட சூழ்நிலை வரும். நம்ம வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டத்தில் நம்ம வருவோம். நம்ம வந்து யாருமே இல்லாத தருணத்தில் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தருணம் கண்டிப்பாக அனைவருக்கும் வரும். அந்த தருணத்தில் ஏசப்பா நமக்காக ஒரு வெரோனிகாவை வந்து கண்டிப்பாக அனுப்புவார். ஸோ அதனால் நான் எங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளும்
ஒரு வெரோனிக்காவாக மாற வேண்டும். கர்த்தர் நம் தேவைக்காக ஒரு வெரோனிக்காவாக ஒருத்தரை அனுப்புவார். இதான் நம்ம 3வது குறித்து பேச வந்தோம். ஸோ 4வதாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசுவின் முகத்தை நாம் காண வேண்டும். ஸோ ஏசப்பாவோட முகத்தை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி காண வேண்டும்? பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரு ஏசப்பா கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு ப்ரேயர் பண்ணால் போதும் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணால் ஏசப்பாவாக முகமுகமாய் பேசணும். ஏசப்பா வந்து விரும்புகிற விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறீங்க, அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு கேட்குறீங்க. அதே மாதிரி நம்ம ஏசப்பாவும் அவர் நம்மளை ஒரு பிள்ளைகளாக எண்ணுகிறார். நம்ம முன்னாடி போய், ஏசப்பா என்னோட தேவைகள் எது, எனக்கு இந்த பாதையில் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த படிக்கிற பாடத்தில் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து இதை வந்து முடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு பண தேவைகள் இருக்குது, எனக்கு பொருளாதார அவசியம் இருக்குது, என்னோட பிள்ளைக்கு இந்த நோய் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே அவர் வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவர்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதை ஏசப்பா ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா அவர் வந்து நம்மளோட தகப்பன். ஸோ தகப்பனோருக்கு எப்பயுமே என்ன ஆசை இருக்கும், நம்ம பிள்ளைங்கள் வந்து அவங்கக்கிட்ட முழு இருதயத்தோடும், சரிங்களா, முழு ஆன்மாவோடும் அன்பு கூற வேணுன்றது தான் ஏசப்பாவோட ஆசை. ஸோ நம்ம எரேமியா 29வது அதிகாரம் 13 பார்த்தீங்கன்னா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஸோ இந்த முழு இருதயத்தோட எப்போ நம்ம வந்து தேட முடியும்? ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஜெபம். ஸோ டெய்லி நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் வந்து தனிமையில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஒரு குடும்ப ஜெபம், ராத்திரி தூங்குவதற்கு முன்பாக ஒரு குடும்ப ஜெபம் பண்ணலாம். அந்த குடும்ப ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அனைத்தையும் வந்து நம்ம ஏசப்பாவோட பாதையில் கொண்டு வரோம். ஸோ அவங்களுக்கு நம்மளால் ஒரு முடிஞ்ச எப்படி வந்து ஒரு படிப்பை நீங்கள் வந்து ஒரு பரிசாக கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி இந்த ஜெபம் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுறதை வந்து ஒரு பரிசாக அவங்களுக்கு வந்து நீங்கள் கற்பித்து கொடுக்கறது வந்து ஒரு பெற்றோர்களின் கடமை. கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணலைன்னா அந்த பிள்ளைங்க வளர வளர அவங்க தேவைகளை வந்து பாரங்களை வந்து தன்னோடையே வந்து அவங்க வைத்து கொள்வார்கள். ஆனால் ஜெபம்ன்றதை கற்பித்து கொடுக்கும் போது அவங்க அனைத்தையும் வந்து ஏசப்பாவிடம் சொல்வார்கள். சொல்லும் போது அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த பிள்ளைங்களும் அதன்படி வளருவாங்க. ஸோ ஒரு ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துக்கும் இருக்கிற ஒரு தனி மனிதனுக்கும் வந்து ஒரு ஜெபன்றது ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு ஜெப வீராங்கனையாக வர வேண்டும். 2வது, நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் வந்து ஏசப்பாவுக்கு வந்து உண்மையாக இருக்கணும். ஸோ அந்த பரிசுத்த வாழ்க்கைன்றது நம்ம அன்றாட செயலில் நீங்கள் ஜெபம் பண்ணாலும், நான் வந்து மித்தவங்ககிட்ட கோவத்தை காமிக்கிறீங்க, மித்தவங்ககிட்ட வந்து எரிச்சலாக அடையிறீங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்களை நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க அவ்வளோ ப்ரேயர் பண்ணுறாங்க, பட் ஆனால் பார்க்கும் போது எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பரிசுத்த வாழ்வில் வந்து நம்ம எப்படி வந்து ஏசப்பா நடந்தாரோ அதன் பிரகாரம் நம்ம நடக்கணும். இப்போ நம்ம 4 காரியங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல வந்து நம்ம வெரோனிக்காவோட தைரியம், எப்படி தைரியமாக ஒரு பெண்மணியாக அவங்க வந்தாங்க அப்படின்றது. எந்த சீஷர்களும் இல்லாட்டினால் அவங்க முன்னாடி வந்து மறைமுக சீஷியாக ஒரு தைரியமான பெண்மணியாக அந்த ரோமர் போச்சவர்களுக்கு முன்னாக வந்து அவங்க தங்களுக்கு அடி கிடைக்குமோ காயங்கள் கிடைக்குமோ எதையும் கவலைப்படாமல் தன் கையில் உள்ள துணியை வைத்து ஏசப்பாவுடைய காயங்களையும் ரத்தத்தையும் துடைக்கிறார். அது முதல். 2வது வந்து அன்பு. எவ்வளோ அன்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமானது. ஏன்னா அவங்கக்கிட்ட அன்பு இருக்கிறனால தான் அவங்க வந்து கர்த்தரை தேடி ஓடினார்கள். என்னோட கர்த்தர் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, நம்மளும் வந்து அந்த கஷ்டத்தை வந்து கொஞ்சம் பங்கேற்கணும். அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவர்களுக்கிட்ட அன்பாக இருக்கணும். அந்த அன்புன்றது வந்து எல்லாரும் வெளியே தெரியும் போது காமிக்கிறது கிடையாது, தெரியாத போது காமிக்கணும். அதுதான் ஏசப்பா வந்து விரும்புகிறாரு. 3வது வந்து நாமும் நம்மளோட வாழ்க்கையில் வெரோனிக்காவாக இருக்கிறாரா, இல்லை நமக்காக ஒரு வெரோனிக்காக வர போகிறாங்களா, அது பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளும் மற்றவங்களுக்காக ஒரு வெரோனிக்காவாக நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்மையை நம்ம செய்யணும். அப்போது நம்மளோட கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு வெரோனிக்காவை கண்டிப்பாக அனுப்புவார். 4வது காரியம் வந்து என்னென்னா, இயேசுவின் முகத்தை நாம் காண வேண்டும். இந்த இயேசுவின் முகத்தை காண வேண்டும் தான் இந்த வெரோனிக்கா வந்து ஏசப்பாவை பார்த்துடணும்னு சொல்லி ஃப்ரெண்டில் வந்து அவங்க கடினத்தில் பாதையிலும் முன்னாடி வந்து ஏசப்பாவை கண்டாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம ஏசப்பாவோட ஐக்கியமாகணும். முகமுகமாக ஏசப்பாவை வந்து முழு இருதயத்தோடையும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம
வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து நமக்கு வந்து பலத்தை கொடுக்கும், நம்ம வாழ்வில் வந்து வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த 4 பகுதியை வைத்து நம்ம சந்தித்தோம். இப்போ நான் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டை வந்து ஒரு கொஞ்ச நாள் இப்போ உள்ள பாட்டு கிடையாது, கொஞ்சம் முன்னாடி உள்ள பாட்டு. பட் ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஸோ நம்மளும் எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடலாமா? ஸோ ஆரம்பிக்கிறேன். நீரின்றி வாழ்வேது இறைவா, நிறைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணைவின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. இசப்பா, அடுத்த ஒரு வாக்கியம் இதில் உண்டு. அது ரொம்ப ஒரு பிடிச்ச வாக்கியம் எனக்காக. என்னென்னா, எத்தனை நன்மைகள் செய்திரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பெனையா. எத்தனை நன்மைகள் செய்திரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பெனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நன்றி. ஸோ இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது நம்ம இயேசப்பா வந்து ஒவ்வொரு காரியத்திலும், இயேசப்பாவால் நடக்காத விஷயங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. அனைத்துலேயுமே இயேசப்பா வந்து நமக்கு முன்னிலையாக இருக்கிறாரு. நமக்கே தெரியாது எத்தனையோ நன்மைகள். இப்போ நம்ம காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், எந்த டைம்னாலும் ஆக்சிடெண்ட் நடக்கலாம். எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஒரு வினோதமான நிறைய ஒரு ஆபத்துக்கள்லேருந்து நம்மளோட இயேசப்பா வந்து நம்மளை நிறைய விஷயத்தில் வந்து நம்ம பாதுகாத்து வராங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து இந்த வெரோனிக்காக ஏன் நான் பாடுறேன்னா, அவங்க வந்து இயேசப்பா வந்து அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு நினச்சனால தான் அந்த கடினமான நேரத்துலேயும் வந்து அவங்க வந்து முன்னாடி வராங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக நம்ம என்ன சொல்ல சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அவரை போல நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களை நேசித்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். 2வது யாக்கோபு 1:22, வசனத்தின் கேட்பவர்களாய் மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துவராய் இருங்கள். ஸோ இந்த முடிவுரையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பயுமே அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், பலனாக இருக்கணும். நிறைய நம்மளோட சுற்றி இருக்கிற நிறைய ஒரு துன்பமான மிக்க இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்காக முன்னாடி வரணும். எப்பயுமே நம்ம வந்து பைபிள் வசனத்தை மட்டும் வாசிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு செயலையுமே வந்து அந்த வசனத்தை வந்து போற்றும் விதமாக நம்ம வந்து நடக்க வேணும். இஸ்ப்பா, அதை வந்து நீங்கள் எப்பொழுதும் வந்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். எப்பயுமே நம்ம ஏசப்பாவை போற்றும் வண்ணமாக நம்ம வந்து நடந்துக்கணும். நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் நம்ம வெரோனிக்காவை போல நடந்துக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் ஏசப்பா கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். ஸோ அந்த அன்புமிக்க பெண்ணாக
ஒரு வீரமிக்க ஒரு பெண்மணியாக நம்ம அனைவருக்கும் கர்த்தருக்குள்ள வந்து உண்மையும் உத்தமமாக நடந்துக்கூடிய கிருபை கொடுங்க. ஸோ என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். நான் படித்து முடித்து வரும்போது எனக்கு எந்த வேலையில் நான் போகணும் எனக்கு அப்படின்றது எதுவுமே தெரியாது. என்னோடய சொந்தக்காரங்கக்கிட்ட நான் அணுகும்போது யாரும் எனக்கு உதவி பண்ணலை. அப்போ வந்து ஒரு பிடிஎஸ் எம்டிஎஸ் படித்த ஒரு டாக்டராக நான் வெளியே வரும்போது என்ன பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லாத தருணத்தில் கர்த்தர் எனக்கு தேவையான ஒரு உதவியை செய்தார். ராஜாஸில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தார். அது மூலமாக நான் வந்து என்னோடய கிளினிக் கட்டுறதுக்கும் என்னோடய ஏசப்பா வந்து எனக்கு உதவி பண்ணார். ஏன்னா என்னோடய 28 வயசில் நான் ஒரு கிளினிக் கட்டுறேன்னா, அதுவும் பேங்க் லோன் போட்டு கட்டுறோன்னா அது ஈஸியான காரியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் உதவி செஞ்சார். ஸோ அதை உதவி செய்கிறதுக்கு அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு வெரோனிகாவை ஏசப்பா எனக்கு உதவி செய்து என்னை வந்து வேலையில் எடுக்க உதவி பண்ணார். அதுக்கப்புறம் பேங்க் லோன் எடுக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் வெரோனிகாவாக வந்தாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை தேடுறோன்னா நம்ம ஏசப்பா நமக்கு எல்லாமே வந்து ஒரு அறுப்பு மிக்க அனைத்து காரியங்களையும் அறுப்பு மிக்க ஆண்டாக நம்மளை மாற்றுவார். சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம வந்து அவங்ககிட்ட பொறுப்பு விட்டுருங்க. ஸோ யார் எந்த சொந்தக்காரங்க வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் என்னை தேடி வராங்க. அதுக்கு காரணம் வந்து ஏசப்பா மட்டும்தான். ஸோ நீங்கள் ஏசப்பாவை வந்து முதல்ல முன்னிலைக்கு கொண்டு வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அனைத்தும் வந்து கூட வரும். ஸோ நம்ம ஜெபத்துக்கு போகலாம். சரிங்களா? ஏசப்பா இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. இன்றைக்கி 6ஆம் சிலுவைப்பாடை கொண்டு தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. வெரோனிகாவாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரு சிலுவை, அந்த ஒரு பாதை, அந்த கடினமான பாதையிலும் இந்த வெரோனிகா வந்து கர்த்தரை முழு மனதோடு கொண்டு கர்த்தருக்காக முன்னே வந்து தன் துணிகளால் வந்து துடைத்தாள் ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா எங்கள் கைகளை வந்து அன்புமிக்க கைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் கண்களை வந்து ஏசப்பா உங்களை தேடும் கண்களாக மாற்றுங்கள் ஏசப்பா. எங்கள் இதயங்கள் ஏசப்பா அன்பு நிறைந்த உங்கள் இதயமாக எங்களை மாற்றுங்கள் ஏசப்பா. நாங்கள் வந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏசப்பா எங்களால் நான் ஏசப்பாவோட பிள்ளை என்று ஒரு பெருமையை வந்து சேர்க்கக்கூடிய கிருபையை நீங்கள் எங்களோடு கொடுங்க ஏசப்பா. எங்களை வழிநடத்துங்க. எங்களோட கஷ்டத்திலும் ஏசப்பா எங்களுக்கு ஒரு வெரோனிகாவை காமிங்க. நாங்களும் வந்து ஏசப்பா எங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கும் ஏழைய மக்களுக்கும் ஏசப்பா இந்த வெரோனிகாவாக மாறக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா கர்த்தர் பெரியவர் ஏசப்பா. ஏசப்பா இந்த மறைமுக சீஷையை வந்து இன்ன வரைக்கும் இந்த வரலாற்று வந்து போற்றுது ஏசப்பா. அதே மாதிரி நாங்களும் வந்து ஏசப்பா உங்களை பற்றி ஒரு போர் சேவகராக ஏசப்பா உங்களை பற்றி எல்லாருக்கிட்டையும் வந்து நாங்கள் சொல்லணும். நன்மையை சொல்லணும். உங்கள் அன்புமிக்க உதவிகளை பற்றி சொல்லணும் ஏசப்பா. உங்களோட நன்மைகளை பற்றி பேசக்கூடிய கிருபையை கொடுங்க. எங்கள் நாவே ஏசப்பா தேவையில்லாத வார்த்தைகளிலிருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா. எங்களையும் ஒரு வெரோனிகாவாக மாற்றுங்கள் ஏசப்பா. ஏசப்பா அந்த ஜெபத்தை இயேசு மூலம் ஜெயிக்கிறோம் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.